மாதிரிதான் எனக்கும் திவ்யாவுக்குமான ரிலேஷன்ஷிப் கூட. திவ்யா உள்ள வரும்போது ரித்திகா தெரியும்ல, எனக்கு ரொம்ப க்ளோஸ் அந்த பொண்ணு. உள்ள வந்தோடனே நான் ரித்திகாவோட ஃப்ரெண்டு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. எனக்குமே இப்ப டக்குன்னு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன, ஓ ரித்திகா ஃப்ரெண்டா, ஓகே நான் அப்படி ஒரு ஃபீல் வரும்ல, அப்போ நான் ஓகேன்ற மாதிரி இந்த பொண்ணு ஓகே பாப்பேன். அவங்களுக்கு என்னன்னா ரித்திகா வந்து கனியக்கா இருக்காங்க சொல்லி சொல்லி அமைச்சாங்க. இந்த சீசன் வந்து ஃபார்ச்சுனேட்லி அன்பார்ச்சுனேட்லி சாண்ட்ரா குரூப்போட அவங்க இருந்ததுனால எனக்கு அவங்க மேல நிறைய விமர்சனங்கள், நான் அவங்களோட ஆப்போசிட் குரூப்ல இருந்ததுனால அவங்களுக்கு என் மேல நிறைய விமர்சனங்கள் இருந்தாலுமே எங்க 2 பேரோட எதிர்கருத்துக்களை எடுத்து வைக்கும்போது நாங்க ரொம்ப டீசெண்டா எடுத்து வச்சுக்குவோம். எனக்கு வந்து இப்போ நாமினேட் பண்றதுக்கு எனக்கு காரணங்கள் இருக்கும், ஆட்கள் எதிர்த்து சைட்ல இருக்காங்கன்னு போது நான் வந்து ஏன் திவ்யா எனக்கு பண்ணலன்னா உண்மையாவே காரணம் இல்லாம நான் பண்ண மாட்டேன். எனக்கு அந்த பொண்ணுகிட்ட இந்த பொண்ணுகிட்ட ஏதோ ஒரு நியாயம் இருக்குடான்னு எனக்கு எப்பவுமே தோணிக்கிட்டே இருக்கும். ஒரு வாட்டி விஜய் சேதுபதி சார் வந்து இவங்களை பத்தி பேசும்போது சாண்டா கிட்ட கூட சொல்லியிருப்பாரு, நீங்க வந்து அவங்க கிட்ட பார்த்து இருங்க, அவங்களால உங்க பேர் கெடுதுன்ற மாதிரி. அப்போ நான் வந்து விக்கல்ஸ் கிட்ட திரும்பி சொன்னேன், விக்கல்ஸ் கிட்டே யாருக்கு சொன்னேன், என்னது இது தப்பு, ஆக்சுவலி வந்துட்டு இந்த பொண்ணாதான் பாவம், அவங்களாலதான் இந்த பொண்ணு இன்ஃபுளுன்ஸ் ஆகுற மாதிரி எனக்கு தோணுது. சார் ஏன் இப்படி சொன்னாருன்னு எனக்கு தெரியல, பிகாஸ் நான் அப்படிதான் பார்த்தேன். பேசுறது நியாயம் நியாயம் சொல்லி ஒண்ணு பண்ணுவாங்க, நான் அதை அவங்க கிட்டே சொல்லுவேன். அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும் அப்படி ஆரம்பிச்சு திவ்யா நான் சொல்லுவேன், திவ்யா திவ்யா அக்கா இல்லக்கா எனக்கு புரியும், இப்படிதான்க்கா சொல்ல போக போக அந்த கேரக்டர் பிடிச்சி போயிட்டு அவங்களோட அந்த ஒரு உண்மை இருக்கும்ல அவங்க கிட்ட, எனக்கு அது ரொம்ப பிடிச்சி போயிட்டு க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சோம். எல்லாத்து மாதிரியும் அவங்க என்னோட காஃபி பார்ட்னர், எப்போ கூப்பிட்டாலும் காஃபி 10 நைட் பார்த்துருக்கேன், திவ்யா காஃபி ஓகேக்கா காஃபி. ஸோ அந்த பாண்டே எங்களை இங்க அந்த ஒரு விஷயமே இங்க வரைக்கும் கொண்டு வந்துருச்சு. டுவர்ட்ஸ் எண்ட் எல்லாம் வந்து நாங்க ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல் பாண்டு. நிஜமாவே கொஞ்சம் அடுத்து கொண்டு போனாங்க, கொஞ்ச நாள் போகும் இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நான் நினைக்கிறதுல திவ்யாவோட ரிலேஷன்ஷிப்பும் கண்டிப்பா ஒண்ணு.